بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 11வது நோன்பினை நோற்றவர்களாக நாம் எல்லோரும் இங்கு உட்கார்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எம்மை விட்டும் வேகமாக கடந்து போகிற பொழுது இன்னும் ஒரு பக்கம் நாம் இந்த வாழ்க்கையினுடைய முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உண்மையை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். மரணம், மவுத் என்று சொல்கிற இன்னும் ஒரு வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளியை நோக்கி நாம் எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களிடத்தில் கிடைக்கின்ற மரண செய்திகள், எங்களோடு ஒன்றாக வாழ்ந்தவர்கள், எங்களோடு ஒன்றாக இருந்தவர்கள் இந்த பெருநாளையும் அவரவர்களுடைய குடும்பங்களோடு ஒன்றாக சந்தோஷமாக நிம்மதியாக கொண்டாடுவார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் இங்கு வந்ததிலிருந்து பார்க்கிறேன், ஏதோ ஒரு ஜனாசா செய்தி வந்து கொண்டே இருக்கிறது, ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த வரிசையில் நானும் நீங்களும் தயாராக நின்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது, எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் எல்லாம் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ, வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்து சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். மரணத்தை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த மௌத்து எங்களை வந்து சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது, மலக்குல் மௌத் இல்லதி முக்கில பிக்கும், உங்களின் மீது சாட்டப்பட்டிருக்கிற மலக்குல் மௌத் என்று சொல்லுகிற அந்த மௌத்துக்குரிய வானவர் நிச்சயமாக உங்களை மரணிக்க செய்வார் என்று நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை சாட்டி இருக்கிறார். அவருடைய வேலை அல்லாஹ் சொல்லுவதை போல அவரவருக்கு ஒரு தவணை இருக்கிறது, ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அந்த தவணை வந்துவிட்டால் அவர்கள் ஒரு வினாடியும் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள், முற்படுத்தப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவ்வளவு நெருக்கமாக எங்களுடைய தவணை எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தவணையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, நானும் நீங்களும் தாயினுடைய வயிற்றிலே இருக்கிற பொழுது எங்களுக்கு உயிர் ஊதப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா 4 விஷயங்களை தீர்மானிக்கிறார். அந்த 4லே ஒன்றுதான் எங்களுடைய அஜல் என்று சொல்லுகிற இந்த தவணை. எல்லாமே முடிவு செய்யப்பட்டு விட்டது. நான் எவ்வளவு காலம் இந்த பூமியில் வாழுவேன், எதை சாப்பிடுவேன், எதை குடிப்பேன், எந்த அளவு நான் கஷ்டப்படுவேன், எந்த அளவு நான் சந்தோஷமாக இருப்பேன், எல்லா விஷயங்களும் இந்த பூமியில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த முடிவில் இருந்து நானும் நீங்களும் 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் என்று வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் எஞ்சி இருக்கிற காலம் எத்தனை வருடங்கள் என்று நமக்கு தெரியாது. சில நேரம் அது சில வினாடிகளாக இருக்கலாம், சில நிமிடங்களாக இருக்கலாம், சில மணித்தியாலங்களாக இருக்கலாம், அல்லது சில நாட்களாக கூட இருக்கலாம். எவ்வளவு காலம் இந்த பூமியில் நாம் எஞ்சி இருக்க போகிறோம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நீண்ட காலம் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து விட்டோம். எங்களுக்கு வந்திருக்கிற தவணையில் ஒரு பெரும் பகுதியை கழித்து விட்டோம். எங்களிடத்திலே இருந்து நிறைய திடீர் மரணங்களை நாங்கள் சந்திக்கிறோம், நிறைய விபத்துக்களை சந்திக்கிறோம். வீட்டிலே இருந்து சந்தோஷமாக போனவர்கள், ஒரு சுற்றுலா போனவர்கள் குடும்பத்தோடு மௌத்தாகி வருகிறார்கள். உம்ராவுக்கு போனவர்கள், ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அங்கிருந்து வீட்டுக்கு வர முடியாமல் சில நேரம் அங்கே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். எத்தனையோ சகோதரர்கள் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள், கட்டாருக்கு போகிறார்கள், துபாய்க்கு போகிறார்கள், குவைத்துக்கு போகிறார்கள். இவர்கள் எல்லாம்
தங்களுடைய குடும்பத்தை துறந்து பிள்ளைகளை துறந்து கனவுகளை சுமந்து கொண்டு போகிற எத்தனையோ சகோதரர்கள் மனைவியாக இருக்க, பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்க, அவர்கள் உழைத்து அனுப்பிய சொத்துக்களாக இருக்க, கடைசியாக மனைவியினுடைய முகத்தையோ பிள்ளைகளுடைய முகத்தையோ பார்க்க முடியாமல் வெளிநாடுகளிலே மௌத்தாகி போகிற எத்தனையோ சகோதரர்களை நாங்கள் சந்திக்கிறோம். எத்தனையோ ஜனாசா செய்திகளை கேட்கிறோம். சமூக வலைத்தளங்களை திறந்து பார்த்தால் நிறைய ஜனாசா செய்திகள். இந்தியாவிலே இருந்து வெளிநாடுகளுக்கு போன சகோதரர்கள், இலங்கையிலே இருந்து வெளிநாடுகளுக்கு போன சகோதரர்களுடைய ஜனாசா செய்திகள் இன்று அதிகரித்துக் கொண்டு போகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய வாழ்க்கையும் தகவல்களும் இவ்வளவு குறுகியதுதான். இதை பற்றி ஒரு நாள் நாங்களும் பேசப்படுவோம். இந்த மௌத்து என்று சொல்லுகிற ஒரு இந்த நிச்சயமான அம்சத்திற்கு பின்னால் நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது என்றோ ஒரு நாள் என்னையும் உங்களையும் சந்திக்கும் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அது எப்பொழுது என்று தெரியாது என்ற ஒரு ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி, இந்த மௌத்துக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? மௌத்தை வரவேற்பதற்காக என்ன செய்திருக்கிறோம்? ஒருவேளை நான் இப்பொழுது சுபகு தொழுகைக்காக வந்திருக்கிறேன். என்னுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என் ஆரோக்கியம், என் நோய், என்னுடைய பிரச்சனை, எனக்கு ஏற்படுகிற விபத்து, எனக்கு ஏற்படுகிற சிக்கல்கள் எல்லாம் மரணத்துக்கு சொல்லுகிற ஒரு காரணம் மட்டும்தான். மரணத்துக்குரிய யதார்த்தமான காரணம் என்னுடைய தவணை முடிந்து விட்டது என்பது மட்டும்தான். தவணை முடிந்து விட்டால் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்கு அவகாசம் வழங்கப்பட மாட்டான். ஒரு வினாடி கூட, ஒரு நொடி கூட எனக்கு அவகாசம் வழங்கப்பட மாட்டார். அந்த மலக்குல் மௌத் வந்து விட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்ச நேரம் என்னோடு சேர்ந்து யோசித்து பாருங்கள். மரணம் என்கிற ஒன்று ஒரு அடியானுக்கு வருகிற பொழுது அவனுடைய நிலைமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விதமாக விளங்கப்படுத்துகிறார்கள். ஒன்று, அவன் இந்த பூமியில் இருந்து பிரிகின்ற ஒரு நல்லடியானாக இருந்தால், ஒரு நல்ல மனிதனாக இருந்தால், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து, மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பேணி வாழ்ந்து இந்த மரணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மனிதனாக இருந்தால், அவனுடைய மரண வேளையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, அவனுடைய மரண வேளையிலே அருளுடைய வானவர்கள், சுவனத்து வானவர்கள் அவனை புடை சூழ வந்து உட்காருவார்கள். அவனை சூழ வந்து உட்காருவார்கள். அந்த நேரம் அந்த மனிதன் பார்ப்பான். சக்ராத்தோடு இருக்கிற சில சகோதரர்களிடத்தில் நீங்கள் சென்றிருந்தால் விளங்கி இருக்கும். ஒரு வகையான அதிர்ச்சியோடு ஏக்கத்தோடு இருப்பார்கள். ஒரு மரணம் வருகிற பொழுது அவன் 6 விதமான கட்டங்களை ஒரு மனிதன் தாண்டி வருவான். 6 விதமான கட்டங்களில் 2 கட்டங்கள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவைகள் அல்ல. சில மனிதர்களுக்கு கிடைக்கும், கிடைக்காமல் விடும். ஆனால் 4 கட்டங்கள் எல்லோரும் கட்டாயம் தாண்டியாக வேண்டிய விஷயங்கள். அது எந்த நிலையில் மௌத்தாகினாலும் சரிதான். அதில் ஒன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த வானவர்களை காணுகிற இந்த காட்சி. இந்த வானவர்களை காணுகிற காட்சி, அந்நிகழ்வு நடக்கிற பொழுது அந்த மனிதனுக்கு அவனை சூழ நடக்கிற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவனால் எதுவும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஏக்கத்தோடு தடுமாற்றத்தோடு மூச்சு இழுத்துக் கொண்டிருக்கிற சூழலில் சக்ராத் என்று சொல்லுகிற அந்த வேதனையின் அவதியிலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். சக்ராத் என்பது அன்புக்குரிய சகோதரர்களே சாதாரணமான ஒரு வேதனை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, இந்த உலகத்தின் அருளாக ரஹ்மத்தாக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன் கடைசி வேளையில் இன்னலில் மௌத்தி லசக்ராத், இன்னலில் மௌத்தி லசக்ராத், நிச்சயமாக மௌத்துக்கு சக்ராத் இருக்கிறது என்று சொல்லி சொல்லி ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்துக் கொண்டு அந்த தண்ணீரிலே கையை தொட்டு தொட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முகத்திலே துடைத்துக் கொண்டிருந்தார்கள், தன்னை அப்படியே கழுவி கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அவ்வளவு வேதனையாக இருக்கிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வின் கஷ்டத்தில் அவன் துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது, அவனுடைய உடம்பின் எல்லா இடங்களிலும் ஓடி இருக்கிற, என் உடம்பில் முளைத்திருக்கிற ஒரு முடியை நான் இழுக்கிற பொழுது கூட, வேகமாக இழுத்து பிடுங்குற பொழுது எனக்கு எவ்வளவோ வலிக்கிறது. என் உடல் வாய்க்குள் இருக்கிற ஒரு பல்லை நான் விரைப்பு ஊசி அடிக்காமல் அதை கலட்டினால் துடித்து போவேன். சாதாரணமாக முடியாது. அவ்வளவு வேதனையாக இருக்கும். இது ஓரிடத்தில் இருக்கிற ஒன்றை கலட்டி எடுப்பது அப்படி என்றால், உடம்பின் ஒட்டுமொத்த பகுதியிலும் ஓடி போயிருக்கிற என் உடம்பை இயக்கி கொண்டிருக்கிற உயிரை அப்படியே புடுங்கி எடுக்கிற நிகழ்வு அந்த மரணத்தினுடைய நிகழ்வு, அதற்கு தயார்படுத்துகிற நிகழ்வு சக்ராத்துடைய நிகழ்வு. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனை சூழ சுவர்க்கத்தினுடைய வானவர்கள் வந்து உட்காருவார்கள், உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரம் அவனுக்குரிய வாழ்க்கைக்குரிய தவணை நெருங்கிக் கொண்டே இருக்கும்.
நிமிடங்களாக வினாடிகளாக மெல்ல மெல்ல சுருங்கி கொண்டிருக்கும். அந்த நேரம்தான் மலக்குல் மௌத் வருவார். மலக்குல் மௌத் வருவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மலக்குல் மௌத்தை அவன் காணுகிற காட்சி இருக்கிறது, மிக அழகான வெண்மையான தோற்றத்தோடு, முழு நிலவை போன்ற ஒரு பௌர்ணமியை போன்ற ஒரு தோற்றத்தோடு, ஒரு கையிலே சுவர்க்கத்து பட்ட கவனாடையோடும் இன்னொரு கையிலே சுவர்க்கத்து வாசனை திரவியத்தோடும் மிக அழகான தோற்றத்தில் அவனை நோக்கி மலக்குல் மௌத் வருவார். வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து இருப்பார். அவனை சூழ மலக்குகள் இருந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது என்பதை அந்த மனிதன் புரிந்து கொள்வான். ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்வான். இப்பொழுது அவனுக்கு அவனுடைய குடும்பத்தினுடைய ஞாபகம் வரும், பிள்ளைகளுடைய ஞாபகம் வரும், சொத்துக்களுடைய ஞாபகம் வரும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போக போகிறோமே, இதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் என்கிற உணர்வு வரும். அடுத்த கட்டம், யாரோ வித்தியாசமான மனிதர்கள் வித்தியாசமான தோற்றத்தோடு சிலர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்களே, என்ன நடக்க போகுதோ என்கிற பயம் வரும். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون. அல்லாஹ் சொல்லுகிறான், யாரெல்லாம் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி அதிலே இஸ்திகாமத்தாக உறுதியாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய கடைசி வேளையில் மலக்குகள் இறங்கி வருவார்கள். வந்து அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து அல்லா தகாபு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வலா தஹ்ஸனு, பயப்படாதீர்கள், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் இருக்கிறது, அதை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று அழகான வாழ்த்து சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு அவனுடைய கஷ்டத்தில் கிடைக்கிற ஒரு நன்மாராயத்தை போன்ற ஒரு ஆறுதல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நான் ஒரு கடனோடு இருக்கிறேன், நாளைக்கு அந்த காசை கொடுக்க வேண்டும், என்ன வழி என்று எந்த வழியும் எனக்கு கிடையாது. அப்பொழுது என்னுடைய நண்பன் போன் பண்ணி சொல்லுகிறான், நீ கவலைப்படாதே, நாளைக்கு கொடுக்கிற கடனை நான் முழுமையாக தந்து அதை விட மேலதிகமாகவும் உனக்கு தருகிறேன் என்கிற பொழுது என் மனதில் எவ்வளவு ஆறுதல் ஏற்படும், எவ்வளவு அந்த மனிதனுக்காக நான் பிரார்த்தனை செய்வேன். அதை விட என் வாழ்க்கையின் கடைசி நொடி என்ன நடக்க போகிறதோ என்று எதிர்பார்த்திருக்கிற அந்த வேளை இந்த மலக்குகளுடைய நன்மாராயம் கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுதே என்னுடைய நேரம் வந்துவிடும். மலக்குல் மௌத் சொல்லுவார், யா அய்யத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, ஏய் மனமான ஆத்மாவே, அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஆத்மாவே, இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக வாழ்ந்த ஆத்மாவே, இந்த உடம்பை விட்டு நீ வெளிவா என்று சொல்லுவார். அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீரை அப்படியே கவிழ்த்து ஊற்றினால் அது எவ்வளவு வேகமாக கொட்டுப்படுமோ அதே போல இந்த உடம்பிலே இருந்து வருகிற உயிர் மெல்ல மெல்ல மிக இலகுவாக அந்த வானவரால் பறிக்கப்பட்டு அது சொர்க்கத்து கபனாடையில் வைக்கப்பட்டு சொர்க்கத்து வாசனை பூசப்பட்டு உடைசூழ வந்த மலக்குகளோடு எல்லோருமாக சேர்ந்து வானத்தை நோக்கி கொண்டு செல்வார்கள் என்கிற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை கண்மூடி நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த நொடி என்னுடைய கடைசி நொடியாக இருந்தால், இந்த பள்ளியை விட்டும் வெளியே செல்வதற்கு முன்னர் என்னுடைய மௌத்து வருவது அல்லாஹுடைய நியதியாக இருந்தால், என் கடந்த கால வாழ்க்கையை வைத்து கேட்டு பாருங்கள், இந்த நன்மாராயத்தோடு மௌத்தாகிற ஒரு மனிதனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த நன்மாராயத்தோடு மௌத்தாகிற மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களிடத்திலே விட்டு செல்கிறேன் சகோதரர்களே. என்னுடைய தொடரை நான் நாளை உங்களுக்கு கெட்ட மனிதர்களுடைய மரணத்தை பற்றி சொல்லுகிறேன். இது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டு செல்லுகிறேன். மரணம் உறுதியானது என்று எல்லோரும் நம்புகிறோம் அல்லவா? எல்லோரும் நம்புகிறோம் அல்லவா? எல்லோருக்கும் அதிலே நம்பிக்கை இருக்கிறது, யாரும் தடுக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்தாலும் என்னுடைய மௌத்தை தடுக்க முடியாது. மௌத்துக்கு என்ன செய்திருக்கிறோம்? இங்கு வந்திருக்கிற பல சகோதரர்கள் வியாபாரம் செய்பவர்கள், கொடுக்கல் வாங்கல்களிலே ஈடுபடுபவர்கள், ஏதோ ஒரு வகையிலே தொழில்துறையிலே இருப்பவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும், யார் உங்களுக்கு எவ்வளவு கடன் தர வேண்டும் என்று இதுவரைக்கும் நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்களா? அதை எழுதி உங்களுடைய மனைவியினுடைய கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுடைய கையில், உங்களுடைய உறவினர்களுடைய கையில் நீங்கள் கொடுத்து வைத்திருக்கிறீர்களா? இதுவரைக்கும் அதை செய்திருக்கிறோமா? அப்படி என்றால் இன்றைக்கு மௌத்தாக மாட்டோமா? இன்றைக்கு மௌத்தாக மாட்டோம் என்ற 100% நம்பிக்கையோடு இருக்கிறோமா?
யாராவது அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோமா? சஹாபாக்களுடைய வரலாறை கொஞ்சம் படித்து பாருங்கள். ஆயத்துல் வசியா, வசியத்துடைய வசனம் இறங்கிய நாளிலே இருந்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய தலையணைக்கு கீழால் எங்களுடைய மரணத்திற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், யார் என்ன தர வேண்டும், யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று எழுதி வைக்காமல் நாங்கள் தூங்குவதே இல்லை என்று சொல்கிறார். நாம் என்ன செய்திருக்கிறோம்? என்னுடைய மரணத்தை பற்றி என் மனைவியிடத்தில் என்றாவது பேசி இருக்கிறேனா? நான் மௌத்தாகினால் இப்படி செய்யுங்கள் என்று வசியத்தை செய்திருக்கிறேனா? பயம், பயம். ஆனால் எந்த தயாரிப்பும் இல்லை சகோதரர்களே. நிறைய குடும்பங்களுக்கு மத்தியில் மௌத்துக்கு பின்னால் சொத்து பிரிப்பதிலே பிரச்சனை, பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை, வழக்கு போகிறது. பாப்பா எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எதுவும் தெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். செய்த நன்மைகள் ஒரு புறம், செய்த பாவங்கள் இன்னொரு புறம், விட்டு செல்லுகிற தகவல்கள், அதன் மூலமாக கிடைக்கிற பிரச்சனைகள் கபருக்கு வந்து சேரும். என்ன நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்றுதான் தெரியாது. இந்த இடத்தில் இருக்கிற நான் தெளிவாக சொல்லுகிறேன், நான் ஊரிலே இருந்து வருகிற பொழுதோ என்னுடைய மனைவியிடத்தில் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் திரும்ப போவேன் என்கிற எந்த உறுதியோடு நான் இங்கிருந்து வரவில்லை. அதனால் தான் இந்த கேள்வியை தைரியமாக உங்களிடத்தில் கேட்கிறேன். என்ன செய்திருக்கிறோம், எப்போது மௌத்தாக போகிறோம், எப்போது இந்த பூமியிலிருந்து விடைபெறப் போகிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முகரு வரைக்கும் இருப்பது நிச்சயம் இல்லாத இந்த பயணத்தில் நான் நீண்ட காலம் வாழ்வேன் என்கிற திட்டத்தோடு, திட்டம் போடுவதில் பிரச்சனை இல்லை, தயாரிப்போடு போடுங்கள். மௌத்தை எதிர்பார்த்து திட்டம் போடுங்கள். மௌத்தை மறந்து வாழ்க்கையில் எந்த திட்டங்களும் போடாதீர்கள். குறைந்தபட்சம் உங்களுடைய மௌத்துக்கான தயாரிப்பு, உங்களுடைய வசியத்தையாவது நீங்கள் எழுதி வையுங்கள் அல்லது சொல்லி வையுங்கள். நான் மௌத்தாகினால் என் ஜனாசாவை இப்படித்தான் தொழுவிக்க வேண்டும், இப்படித்தான் அடக்கம் செய்ய வேண்டும், இந்த இடத்தில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற உங்களுடைய கடைசி விருப்பத்தை அல்லாஹ் நாடினால் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் என் விருப்பத்தை நீங்கள் கட்டாயம் சொல்லி வையுங்கள், எழுதி வையுங்கள். கடன்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டி இருந்தால், யாராவது தர வேண்டி இருந்தால், இன்னார் எனக்கு இவ்வளவு தர வேண்டும் என்பதை எழுதி உங்களுடைய மனைவியிடத்திலோ நம்பிக்கையானவர்களிடத்திலோ ஒப்படைத்து வையுங்கள். ஒருவேளை நான் மௌத்தாகினால் என்னுடைய என்னென்ன சொத்துக்கள் இருக்கின்றன, இதிலே இருந்து நீங்கள் இதை நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லி வையுங்கள். ஏனென்றால் எனக்கு இதோ பேசிக்கொண்டு போகிறேன், இன்ஷா அல்லாஹ் நுகரு தொழுகைக்கு என்னை நீங்கள் சந்திப்பீர்கள் என்ற எந்த நிச்சயமும் உங்களுக்கும் கிடையாது. உங்களில் யாரை எல்லோரையும் சந்திப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கும் கிடையாது. இந்த வாழ்க்கை பயணம் மிக நெருக்கடியான ஒரு பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மரணத்திற்கான தயாரிப்பை இந்த நல்ல வேளையில் உங்களுடைய ஆழ் மனதின் ஒரு சிந்தனையாக தருகிறேன். அடிக்கடி நினைவூட்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த மரணத்தை நினைத்து வாழக்கூடிய, இந்த மரணத்திற்கு தயாராகி வாழக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.